வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, இந்த 2026ஆம் ஆண்டின் மார்ச் மாதத்தில் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடம்பெயர்ந்து சென்றார். இவர் மீனராசியில் அமர்ந்து 12 ராசிகளுக்கும் என்னென்ன பலன்களை தருகிறார் என்பதை பற்றி நாம் நாள் ஒன்றின் வீதமாக மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் பலாபலன்களை நாம் சொல்லிக் கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசிக்குண்டான பலாபலன்களை பற்றி. தனுசு ராசிக்கார உறவுகளே, ஒழுக்கத்துக்கு, நல்ல பண்புக்கு, கடமைக்கு, லட்சியத்திற்கு, பெரியோர்களை மதிப்பதற்கு, பொறுமைக்கு, இவ்வளவிற்கும் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கான பலாபலன்கள் உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் இடத்தில் அமர்ந்த சனி பகவான் உங்களுக்கு எப்பேற்பட்ட பலன்களை எல்லாம் கொடுக்க போகிறார் என்பதை பார்ப்பதற்கு முன்னால், புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளே, உங்களுடன் ஒரு வார்த்தை. உறவுகளே, நீங்கள் உங்கள் சொந்த பந்தங்கள், உறவுகள் மற்றும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், நண்பர்கள் அனைவரிடத்திலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி எடுத்துச் சொல்லுங்கள். காரணம் என்னவென்று கேட்டீர்கள் என்றால், நாம் ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும், இயலாதவர்களுக்கும், ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிஞ்ச உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாமல் ஆலய பணிகளிலும் ஈடுபடுகிறோம். ஹோமம் வளர்ப்பது, வேலி வளர்ப்பது, ஆலய தொண்டுகள், இப்படி இவைகளும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யக்கூடிய இந்த செயல்களால் கிடைக்கப்பெறும் மாபெரும் புண்ணியங்கள் இருக்கிறதல்லவா, இந்த புண்ணியங்கள் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் அவ்வாறு சொல்கிறேன். உறவுகளே, முதலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ளார போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, தனுசு ராசிக்கார நீங்கள் உங்கள் ராசிக்கு நாளில் அமர்ந்த சனி பகவான் முதலில் உங்களுக்கு உடல்நல கோளாறை ஏற்படுத்துகிறார். உடல் நலம் சரியில்லாமல் போகுதல், சிலருக்கு சர்ஜரி செய்யக்கூடிய நிலை, சிலருக்கு மஞ்சள் காமாலை ஏற்படலாம் அல்லது இருக்கலாம். தனுசு ராசிக்காரர்களே, செக் பண்ணி கொள்ளுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பை சனி பகவான் தருகிறார். அதேபோல் குடும்பத்தில் பொருளாதார நெருக்கடியையும் தருவார். உறவுகள், சொந்த பந்தங்கள் இவற்றை விலக்கி வைக்கிறார். இது போன்ற நிகழ்வு எல்லாம் சனி பகவான் இந்த 2.5 வருட காலங்களில் உங்களுக்கு தரப்போகிறார், தந்து கொண்டும் இருப்பார். அது அவரவர்கள் ஜாதகப்படி. ஒன்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் ஜாதக பிரகாரம் என்ன லக்னம் நீங்கள் அமையப்பெற்று வந்திருக்கிறீர்களோ அந்த லக்னத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு சுபர் அசுபர் என்ற கிரகத்தை பிரிக்க முடியும். உங்கள் லக்ன பிரகாரம் சனி பகவான் சுபராக ஆகிவிட்டால், சுப ஆதிபத்தியம் பெற்றிருந்தால், இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி
உங்களுக்கு நாம் சொல்லக்கூடிய அசுப பலன்கள் 40% பலன்கள் தான் கிடைக்கும். 60% பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது. காரணம், உங்களது ஜாதக பிரகாரம் சனி பகவான் சுபாதிபத்தியம் பெற்றதால். அசுபாதிபத்தியம் பெற்றிருந்தால் நான் சொன்ன நிகழ்வு 100க்கு 100% நடந்தே தீரும். எந்த விதமான தயக்கமோ மாற்றமோ கிடையாது. உறவுகளே, உங்களுக்கு எதிலும் தடை தாமதம், நீங்கள் ஒரு காரியத்தை நினைத்து கொண்டு சென்றீர்கள் என்றால் அங்கு உடனே ஆள் இல்லை, வெளியே போயிருக்கார், இன்று போய் நாளை வாருங்கள், இந்த பதில்தான் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கப்பெறும். ஒரு காரியத்தை சீக்கிரம் செய்ய இயலாது, செய்ய விடமாட்டார் சனி பகவான். அதேபோல் சில ஸ்லோ, அதாவது நிதானத்தன்மை அதிகமாக உங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்து விடுகிறார். அது மட்டுமல்லாமல் பொறுமை, இந்த காரியத்தை இந்த நிமிஷம் செய்யுங்கள் என்று சொன்னால் அதை நாளைக்கு தான் செய்வீர்கள். இப்படி பொறுமையும் உங்களுக்கு மன குழப்பத்தையும் ஏற்படுத்தி தருகிறார். அடுத்து, வேலை இல்லை, செய்து கொண்டிருந்த இடத்தில் வேலையை விட்டு நின்று விட்டேன் என்று நிறைய பேருக்கு இந்த அமைப்பை கொடுக்கிறார். செய்து கொண்டிருந்த இடத்திலிருந்து வேலையிலிருந்து நின்று விட்டேன், பிடிக்கவில்லை, சம்பள உயர்வில்லை, முதலாளிக்கும் எனக்கும் பிரச்சனை, மேலதிகாரிக்கும் எனக்கும் பிரச்சனை, இப்படி நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணி வேலையை விட்டு உங்களை நிற்க வைக்கிறார். அது மட்டுமல்ல, உங்களுக்கு கடன் பிரச்சனையும் சுமத்துகிறார். கடன் பிரச்சனை இருக்க வேண்டாம் என்றுதான் நான் எல்லாம் வல்ல என் அப்பன் திருச்சிற்றம்பலத்தை வேண்டிக் கொள்வது எல்லோருக்கும். ஆனால் அவரவர்கள் பிராப்தத்தை அடிப்படையில் அவரவர்கள் அனுபவித்து தானே ஆக வேண்டும். எனவே கடன் பிரச்சனையில் மாட்டாதீர்கள், வாங்காதீர்கள், முடிந்த அளவிற்கு தவிர்க்க பாருங்கள். கடன் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டீர்கள் என்றால் வேதனையும் வருத்தமும் தான் உங்களுக்கு மிஞ்சும், அவமானப்படுவீர்கள். அதனால் முடிந்த அளவுக்கு கடன் வாங்குவதை குறைத்து கொள்ளுங்கள். அடுத்தது, தொழில் முடக்கம், தொழிலில் சரிவு நிலை, முன்பு இருந்தது போல் தொழில் விருத்தி இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையை சனி பகவான் கொடுக்கிறார். புதிதாக நான் தொழில் தொடங்குகிறேன் என்று ஏற்கனவே நன்றாக போய் கொண்டிருந்த தொழிலை விட்டுவிட்டு அதை விரிவுபடுத்துகிறேன் அல்லது அடுத்த தொழில் துவங்குகிறேன் என்று நீங்கள் செய்யும் நிலையை ஏற்படுத்தி அதில் உங்களை இழப்பீடு செய்ய வைக்கிறார். அதில் உங்களுக்கு லாஸ் ஆயிடும். அதனால் பெரும்பாலும் அகலக்கால் வைப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். அதாவது உங்களது பிஸ்னஸை நான் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அல்லது இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு எண்ணம் இருந்தால் அதை தயவு செய்து மறந்து விடுங்கள். இந்த 2.5 வருட காலத்திற்கு சனி பகவான் பயிற்சி ஆன பிறகு அதை நீங்கள் செயல்படுத்தலாம். தற்போது மீனத்தில் அமர்ந்திருக்கிற சனி பகவான் உங்களுக்கு தொழில் சார்ந்த இழப்பீட்டையும் சரிவையும் தான் கொடுக்கிறார். அதனால் தொழிலில் கவனம் உங்களுக்கு தேவை. பிஸ்னஸை கரெக்டாக மூவ் பண்ணுங்க, கரெக்டாக வரவு செலவை பாருங்க. அடுத்தவர்களை நம்பாதீர். நம்பிக்கை உரியவராக இருந்தாலும் அவரை அறியாமல் ஏதேனும் பிழை செய்தால் அந்த பிழையின் மூலமாக இழப்பீடு நீங்கள் தான் அனுபவிக்க வேண்டும். எனவே நீங்களும் ஒரு முறை அதை பார்த்து கொண்டு தொழிலில் மிக கவனத்துடன் நடந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு சிறப்பை தரும்.
இந்த சனி பகவான் மீனத்தில் அமர்ந்து இந்த பலன்களை எல்லாம் உங்களுக்கு 2.5 வருட காலத்திற்கு தரப்போகிறார் என்றால் 2.5 வருட காலத்திற்கும் நீங்கள் இதை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்கிறதோ அந்த தசா புத்திக்குண்டான பலன்களைத்தான் அனுபவிப்பீர். நான் ஏற்கனவே சொன்னது போல் உங்கள் லக்ன பிரகாரம் சனி பகவான் திசை நடக்கிறது என்றால், அவர் உங்களுக்கு அசுபர் என்றால், நான் இந்த சொன்ன பலன்கள் அத்துணையும் உங்களுக்கு 100% நடந்தே தீரும். உங்கள் லக்ன பிரகாரம் சனி பகவான் சுபராகி அவர் உங்களுக்கு நல்ல கிரகமாக இருந்தால் இந்த அசுப பலன்கள் உங்களுக்கு 40% தான் பலனை தருவார். அதனால் பயப்பட வேண்டாம், தைரியமாக இருங்கள் தனுசு ராசிக்கார உறவுகளே. உங்களுக்குண்டான பரிகாரத்தை பார்த்துவிடலாம். நீங்கள் நான் கடந்த பதிவுகளில் சொல்வது போல் எப்பொழுதும் உங்களுக்கு யாரால் பாதிப்போ அவரை வணங்குங்கள். அவரால் முடியாவிட்டாலும் எல்லாவற்றிற்கும் தலைமையாக இருக்கிற என் அப்பன் ஈசனை அவர் கேட்டுக்கொண்டு உங்களுக்கு செய்து கொடுப்பார். நீங்கள் டைரக்டாக ஈசனிடம் நீங்கள் கேட்டாலும் அவர் ஆணை பிறப்பிப்பது சனி பகவானிடம்தான் ஆணை பிறப்பிப்பார். சனி பகவான் தான் உங்களுக்கு அதை செய்ய வேண்டும். எனவே சனி பகவானையே நீங்கள் வழிபடுங்கள், அதுதான் உத்தமம். சனி பகவானை திருநள்ளாறு சென்று வழிபட்டு அவரின் தரிசனம் பெற்று வாருங்கள். குறிப்பாக நல்லெண்ணெய் விட்டு தீபம் போடுங்கள், எள்ளு முடிச்சு வையுங்கள். உங்கள் மனக்குறையை சொல்லி வழிபட்டு அவரின் தரிசனம் பெற்று வாருங்கள். முடியாதவர்கள் நீங்கள் இருக்கும் ஊரிலேயே சிவன் ஆலயத்தில் நவகிரகம் இருக்கக்கூடிய ஸ்தலத்துக்கு சென்று நவகிரகத்தை நீங்கள் சனி பகவான் எங்கு இருக்கிறாரோ பார்த்து அவருக்கு தீபம் போட்டு எள்ளு முடிச்சு வைத்து உங்கள் மனக்குறைகளை சொல்லுங்கள். உங்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய அசுப பலன்களை கட்டாயம் குறைத்து கொள்வார். அவரவர் பிராப்தம் என்னென்ன வாங்கி வந்தீர்களோ அதை கண்டிப்பாக அனுபவித்துதான் ஆக வேண்டும். நான் பரிகாரம் செய்துவிட்டேன், அது எனக்கு நடக்காது என்று எவரும் நினைக்க வேண்டாம். பரிகாரத்தால் நிகழ்வுகளை மாற்ற இயலாது. கூட்ட குறைக்க செய்யலாம். அந்த அளவிற்கு தான் பரிகாரத்தினுடைய பலன்கள். பிறப்பெடுத்த அத்துணை பேருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் பிறப்பு எடுக்காத உங்களுடைய ஜெனரேஷன் தலைக்கு புண்ணியமாக அது சேருகிறது. அதனால் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் தோஷங்கள் அத்தனையும் நிவர்த்தி பெற்று உங்கள் ஜெனரேஷன் எந்தவித தோஷமும் இல்லாமல் பிறக்கிறார்கள். இதுதான் தான தர்மத்தின் புண்ணியத்தின் நிகழ்வு. இதை தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான சூட்சமம் இது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சரி உறவுகளே, அதேபோல் கை கால் இழந்த மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை தினந்தோறும் செய்யுங்கள். 1 ரூபாய் தானம் கொடுத்தாலும் அது உதவிதான். தினந்தோறும் செய்து வாருங்கள் உங்களால் முடிந்த உதவியை. அது சனி பகவானுக்கே செய்யக்கூடிய தொண்டு போல், அது உதவி போல், அது உங்களுக்கு அவர் கட்டாயம் அசுப பலனை குறைத்து தருவார். சரி உறவுகளே, உங்களுக்கான இந்த பலாபலன்களை உங்களுக்கு இன்றைய நாளில் சொன்னோம் என்று நாம் நினைத்து கொண்டு கேட்ட நீங்கள் பரிகாரத்தை சரிவர செய்து சனி பகவானின் அசுப பலனிலிருந்து உங்கள் குறைத்து கொண்டு உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். அதற்குண்டான மனோதிடத்தையும் தைரியத்தையும் எல்லாம் வல்ல என் அப்பன் திருச்சிற்றம்பலம் அவர்கள் தருவார் என்று வேண்டிக் கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.